அடித்தா மரண அடி இஸ்ரேல் நம்ம அப்பாவுக்கு. அப்பா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, அப்பப்பாவையும் போட்டு அடிக்கிறாங்க. கடை அடைச்சிட்டு ஓடுவான்னு பார்த்தா நம்மளை போட்டு அடிக்கிறான்ற மட்டும் இல்லாமல் அப்பப்பா அம்மம்மா சித்தி பாட்டின்னு இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு பூரா சாப்பாடி வடிகள் இப்படி கையை நீண்டிட்டே போவாப்புல, அது அப்படி போயிடும். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு ஏவுனாங்க மகர்னு சொல்லி. ஜோர்டான் எல்லையில் முன்னாடி ஒன்று இருக்குது, ஜோர்டான் முடிகிற இடத்துல ஒன்று இருக்குது, இஸ்ரேல் ஆரம்பிக்கிற இடத்துல ஒன்று இருக்குது. ஆரையும் தாண்டி இது பாட்டுக்கு போயிடுது. சாக்காயிரம் இது தாண்டி போய் நேராக டெல்லவீவில் நேற்று விழுந்து நாசக்காடாயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு ரஷ்யாவில் என்ன வாங்கிட்டாங்க. அப்போ அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்கா, இந்தியா எங்கே என்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அமெரிக்கா தான் உத்தரவு கொடுத்தான்னு ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்க கத்திட்டு இருக்காங்க. அது எவனோ கத்திட்டு போட்டு நமக்கு என்ன, நமக்கு தேச நலன் தான் முக்கியம். அப்பப்பா அப்போ சொல்லிட்டாருன்னா நம்ம என்னன்னா சிரிச்சுட்டே இருக்காரு. உங்கள் நெஞ்சில் இவ்வளோ பெரிய கோடாலி பாஞ்சிருக்கு, சிரிக்கிறீங்களா பாஸ், அது வேற இது வேறன்னு அப்பான்றாங்க. ஏற்கனவே அப்பா மரணடி வாங்கி கிடக்காங்க. ஏன்னா அவன் பாட்டுக்கு சருன்னு அவன் பயங்கர டென்ஷன் பார்த்து அவன் பாட்டுக்கு ஒரு உன் ஊரில் நீ கூப்பிட்டேன்னா கப்பல் அனுப்பான், உன் பார்டரில் வச்சு அடிச்சிருக்கான், நீ ஆளை காப்பாற்ற கூட இல்லைன்றப்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. டக்குன்னு ஜெய்சங்கர் ஃபோனை போட்டு அடுத்த உச்சக்கட்ட தலைவராக கமேனி அவர்களுடைய மகன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் பயத்தை திருப்பி அவர் பையன் வேறு வந்துட்டாங்கன்னா நமக்கு திருப்பி ரொம்ப போட்டு அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் உச்சபட்ச தலைவரே இல்லைன்ற மாதிரி ஓட்டுவாங்க கோர் டீம் வச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? 5 அடுக்கில் கமேனி ஆர்டர் போட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு போரில் ஈரானும் பேக்கப் வாங்குறதுல விருப்பம் இல்லாத அதுவும் பாட்டுக்கு இருக்கவனை போய் நீங்கள் ஏவுகணை ஏசி அவங்க தலைவரை கொண்டுட்டீங்க, அவன் ஏன் பேக் வாங்குறான்? இந்த எண்ணெய் வியாபாரத்தை வச்சு தானே நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சவுதி காட்டி கத்தார் நாசம். துபாயில் பூரா ஏர்போர்ட்டை போட்டு தந்தாங்க. எல்லாம் இப்போ பணக்காரன் பூரா கார் பார்க்கிங் இருக்குல்ல, அதை கிடைக்கிற அட்டையை விரிச்சு பண்ணுறோம். 7வது நாளாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போர் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஈரானுடைய தாக்குதல்னால இஸ்ரேல்னாலையும் அமெரிக்கானாலையும் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், முதல் முறையாக ஈரான் கிளஸ்டர் பாம்பு பயன்படுத்தியிருக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தாக்கு பிடிக்க முடியலன்ற அளவுக்குலாம் அமெரிக்கா இல்லை. அமெரிக்கா முழு பலத்தோடையும் ஆயுதத்தோடையெல்லாம் மோதலை. என்ன, அமெரிக்கா ஏற்கனவே திட்டமிட்டபடி உலகத்தோடைய ஆர்டரை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னொன்னே அதற்கான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஏறி அடித்து நம்ம இறங்கினா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும், அதாவது அமெரிக்கா நம்பர் 1 பொசிஷன்லேயே இருக்க முடியும் அப்படின்றது சிஏயோட கணக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்பும் ஒரு தடாலடியான ஒரு ஆள். அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கொள்ளையடிச்சு அமௌண்ட்டு தேத்தி. அதனால் உலகம் பூரா வியாபாரத்தை எப்படி பிரிட்டிஷ்காரன் ஒரு காலத்தில் பண்ணாங்களோ, ஆனால் பண்ணதோட விளைவு தான் இப்போ இன்றைக்கி நாசமாகி போய் ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி என்னென்னா அமெரிக்காவை ஒரு பெரிய நாடாகவே வச்சுருக்கிறது, அதற்கு ஃபினான்ஷியலாக அதை மேலே வளர்த்து எடுக்கிறது, அதுக்கு வியாபாரம் பண்ணுறது. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, எப்படி உங்கள் கடையில் ஜாமான் வாங்குவான்? எத்தனை கடை இருக்குது? 5 துணி கடை இருக்குது, நீங்கள் ஒரு 6ஆவதாக ஒரு துணி கடை வைக்கிறீங்க, எப்படி அதை வாங்குவான்? ஒன்று ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பொருள் வச்சுருக்கோம் நீங்கள், இது எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு, அதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மீதி 4 பேர் இருக்கான்ல, இந்த மீதி 4 பேரை ஒவ்வொருத்தனையாக போட்டு தள்ளிட்டோம்னு நீங்கள் நைட்டு அவன் கடையை அடைச்சிட்டு போனதுக்கப்புறம் ஒரு கடைக்கு தீ வச்சு விட்டுறது, அப்புறம் இன்னொரு கடையில் விஷத்தை விதைச்சி விட்டுறது, இன்னொரு இதில் மயக்கப்பொடியை போட்டு விட்டிங்கன்னா வரவெல்லாம் தலை சுற்றுற மாதிரி, நல்ல துணியாக இருக்குது ஆனால் உள்ளே போனால் தலை சுற்றுற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆக்கி விட்டுறது. இல்லைன்னா டெய்லரை போட்டு தள்ளிடுறது, இந்த கடை இந்த டெய்லர்னால தானே ஓடுது. இப்படி இந்த 4 கடையை ஒழிச்சு கட்டினா தான் நீங்கள் உங்கள் கடைக்கு அடுத்து வருவான். இதுதான் அமெரிக்காவோட பாலிசி. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, இதை அப்போ நல்லா இருக்கவன் யாரெல்லாம் இவனை பூரா நாசப்படுத்தணும், எவன் என்ன வியாபாரம் பண்ணிகிட்ருக்கானோ நாசப்படுத்தணும், நம்ம பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளேயே மோதி அவனே அழிஞ்சு போடும் அப்படின்றக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நம்ம எண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன வேணும்ல, அப்போ என்ன பண்ண யார்டடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதுரோ பார்க்குறாங்க. வெனிசூலாவில் என்ன இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம ஏற்கனவே தடை பண்ணி வச்சுருக்கோம் அவங்கள வியாபாரம் பண்ண விடாமல். சரி, அப்போ அந்த கடையை ஃபுல்லாக அப்படியே ஆட்டையை போட்டு தூக்கிட்டோம்னா என்ன வழி? தூக்கிட்டோம்னா இப்போ நம்ம உலகம் பூரா எண்ணெய் விற்கலாம். இப்போ ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுறான், அவனை எப்படி வர வைக்கிறான், அதுக்கு வேறு வழி. முதல்ல இவனை ஆட்டையை போடுவோம், முதல்ல எண்ணெயை ரெடி பண்ணுவோம், அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணுவோம்னா கடையை ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் யார் நிறையா வாங்குறா அப்படின்னு இழிச்சவன் யாருன்னா இந்தியா என்பது பட்டவர்த்தமாக தெரியுது. ஓ இந்தியாவா, சரி ரைட்டு. வேறு அவன் யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கானா, ரஷ்யாட்ட.
அப்போ இந்தியாவை உடைச்சோம்னா ரஷ்யாவும் காலி, இந்தியாவும் காலி. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் எல்லா எண்ணெயும் நம்ம வாங்க மாட்டானே, சவுதியில் தான். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா ஈரானை போட்டு அடித்தோம்னா என்ன, ஈரான் அந்த பக்கத்தில் இருக்கவனெல்லாம் போட்டு அடிப்பான், அவன் அவனை போட்டு அடிப்பான். அப்போ அவங்களுக்குள்ளே சண்டை வருதுன்னா எண்ணெய் வியாபாரம் கெட்டு போயிடும். அந்த பக்கம் எவனும் பயந்துட்டு போக மாட்டான். அப்புறம் வாங்க இங்கே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்கலாம். சரி, அப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல ஈரான் அடிப்போம். அப்போ ஈரான் அடித்தா இன்னும் ஈரான் எண்ணெய் விற்க முடியாமல் போகும். ஒன்று சில நாடுகளுக்கும் சைனாக்கெலாம் அனுப்பிட்டுருக்கு ஈரான்லேருந்து. அப்போ சைனாக்கு எண்ணெய் போகாது. இப்போ சைனா லாக்கு ரைட்டா அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சைனாக்கு என்ன போகாமல் பண்ணால் ஈரான் அடிச்சிட்டு ரைட்டா போட்டு லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு வரும்போது இல்லை எஜமா நான் உங்கள்கிட்டே வாங்கிக்கிறேன், நீங்கள் அப்பா மாதிரி, நீங்கள் எனக்கு அப்பா தான், இவர் எனக்கு அப்பா, அவங்க அடியால் தான் எனக்கு அப்பா, நீங்கள் வந்து அப்பாவுக்கு அப்பா அப்பப்பான்னு வாங்கி சிலோன்லாம் அம்மம்மா அப்பப்பான்னா தாத்தா பாட்டின்னு. அமெரிக்கா வந்து அப்பப்பா அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இவர் தான் இஸ்ரேல் தானே நீங்கள் மெயினாக வச்சுருக்கீங்க, அவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னோடனே இவ்வளோ டப்புன்னு எதிர்பாராத அளவுக்கு டப்புன்னு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னோடனே ஏன்னா இப்போ போகும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக இந்த மேட்டரை முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே சரி நான் உனக்கு எண்ணெய் கொடுக்குறேன், ஆனால் எண்ணெய் என்கிட்ட தான் வாங்கணும், யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, அப்பான்ட்டான், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி போயிடுது. போகும்போது என்னன்னா எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் திருப்பி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், என்ன வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம், கடை அடுத்த வாரம் திறக்க போகிறோம், இனிமேல் இங்கே தான் வாங்கணும், ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, அப்போ தான் இந்த டேக்ஸ் எல்லாம் குறைப்பேன், சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக ஈரான் அடிக்கிறாங்க. ஈரான் அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஈரான் வந்து திருப்பி பதிலுக்கு கடையை அடைச்சிட்டு இவனை துரத்த ஆரம்பிச்சிடான். கடையை அடைச்சிட்டு ஓடுவான்னு பார்த்தா அடித்தா மரண அடி இஸ்ரேலுக்கு. யார், அப்பாவுக்கு, நம்ம அப்பாவுக்கு. அப்பா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, அப்பப்பாவையும் போட்டு அடிக்கிறாங்க. என்னடா இப்படி ஆகி போச்சு, திடீர்னு இவனை இப்படி கடை அடைச்சிட்டு ஓடுவான்னு பார்த்தா நம்மளை போட்டு அடிக்கிறான்ற மட்டும் இல்லாமல் அப்பப்பா அம்மம்மா சித்தி பாட்டின்னு இருப்பாங்க, அந்த குடும்பத்தையே அடி, குடும்பத்துக்கு பூரா சாபா அடி. ஈரானு ஈராக்கு சவுதி குவைத்து ஒருத்தரோட பக்ரைன்னு புரியுதா, எல்லாத்துக்கும் ஓடி ஒளிஞ்ச எல்லாத்துக்கும் அடி. அடித்த உடனே பார்த்தா என்னடா நான் இவனை போட்டு அடித்தா இவனை அப்பப்பாவை நாசப்படுத்தினேன், அப்பாவை நாசப்படுத்தினேன், எல்லாத்தையும் நாசப்படுத்தினேன்னு புதிதாக அப்பான்னு சொன்ன ஒருத்தர் அமைதியாகிட்டார். நம்ம அப்பனுக்கே இந்த அடி விழுகுதுன்னா நமக்கு எந்த அளவுக்கு விழுகும் அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆகிற நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே கசாமுசாவாகிடுது. கசாமுசானோடனே அங்கே வந்து அர்மூஸ் இதையும் அடைச்சி விட்றாங்க ஈரான். இதையும் இவங்க எதிர்பார்க்கல. அர்மூஸை அடைச்சி விட்டால் நமக்கு வர்ற எல்லா எண்ணெயும் நின்று போயிடுது. அப்போ நின்று போகுது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்ன வர்றது நின்று போயிடுது. இவன் போட்டு தாக்குறான். அவன் பார்த்தா பாலஸ்டிக் மிசைலை வச்சு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல வடிவேல் காமெடியில் வந்து அந்த பொண்ணு கட்டி பிடிக்க வரும், வளைஞ்சு போய் அர்ஜுனை கட்டி பிடிச்சிரும். வடிவேல் இப்படி கையை நீட்டிகிட்டே போவாப்பில், அது அப்படி போயிடும். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு ஏவுகணையை விட்டாங்க, மகர்னு சொல்லி 400. அது என்னென்னா 6 தடுப்பு. இது ஈரானை விட்ட எந்த ஏவுகணை கிளம்புனாலும் முதல் ஈரான் பார்டர்லேயே வந்து அமெரிக்காவுடைய இது இருக்குது, இது ஏர்பேஸ் இருக்குது, அதிலிருந்து ஏவுகணை போய் தடுத்துரும், தாண்டி போகக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்குது, அடுத்து போனீங்கன்னா ஜோர்டான் எல்லையில் முன்னாடி ஒன்று இருக்குது, ஜோர்டான் முடிகிற இடத்துல ஒன்று இருக்குது, இஸ்ரேல் ஆரம்பிக்கிற இடத்துல ஒன்று இருக்குது. இவ்வளோ தடுப்பு இருக்குது, 6 தடுப்பு இருக்குது. 6ஐயும் தாண்டி இது பாட்டு போயிடுது. ஷாக்காயிராங்க, என்னடா நம்ம இங்கே தடுக்கலான்னு இப்படி பார்த்தா இது தாண்டி போய் நேராக டெல்லவீவில் நேற்று விழுந்து நாசக்காடாயிடுச்சு. பென்குரியன் ஏர்போர்ட் இப்படிலாம் வந்து விழுகுன்னு அவங்க கனவுல கூட இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவங்க பார்க்குறேன் அப்பப்பா என்ன பார்க்குறான்னா இந்த அப்பான்னு ஒருத்தன் சொல்லிட்டு போனான்ல, அவன் ஏரியாவிலேருந்து ஒரு எதிராளியோட கப்பல் போகுது, அதை நீ அடித்த அப்படின்னா அவனுக்கு வீறு கொண்டு யார் அடிப்பான், நம்மளை அப்பான்னு சொன்னவன் அடிப்பான். அப்போ இவன் வந்து அவன் அடிப்பான். அப்போ அவங்க 2 பேரும் மோதி சாவட்டும், அவன் கொஞ்சம் ஆயுதத்தை யூஸ் பண்ண நம்ம ஒதுங்கிடுவோம். இதை அடிச்சுட்டு ஒதுங்கிட்டோம்னா அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அதில் நிறைய ஏவுகணை காலியாரு. இந்தியா சும்மாவே இருக்கான் ரொம்ப நாளாக, இந்த சண்டை போடல, நம்மகிட்ட ஏகப்பட்ட சரக்கு வாங்கியிருக்கான், அதை பயன்படுத்தவே மாட்டான்.
இப்போ அவங்க 2 பேருக்கு இழுத்து விட்றோம். நேற்று ஒரு ஷிப்பை போட்டு தள்ளிட்டாங்க. அப்பையும் இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. யார்? நம்ம இந்தியா வந்து ராஜதந்திர ரீதி இதெல்லாம் பெரிய ராஜதந்திரம். நீங்கள் சாதாரண பார்க்கக்கூடாது. எதையுமே டச் பண்ணவே இல்லை. சரி இவங்க சண்டை போடுறாங்க, நம்மளே இழுக்கிறாங்க கிட்னி திருடுறதுக்குன்னு தெரியுது ஜிக்கு. ஆனால் ஜி உள்ளுக்குள்ளே அழுகிறாரு, வெளியே சிரிக்கிறாரு. சிவாஜி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே சிவாஜி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு குமுறி குமுறி அழுவார் ஒரு சீனில். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அழுதுகிட்டே சிரிப்பார். தங்கச்சி அப்படின்வார். அப்படிங்கும்போது அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அப்படி உள்ளேருந்து அவர் பழைய படம்லாம் பாருங்கள். பாவை விளக்கு, பச்சை விளக்கு அப்படிலாம் நிறைய படம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சிரிப்பார். அந்த மாதிரி ஜி என்னன்னா இப்போ சிரிச்சுட்டே இருக்கார். அந்த விவேக் ஒரு இடத்துல, என்ன பாஸ் உங்கள் நெஞ்சில் இவ்வளோ பெரிய கோடாலி பாஞ்சிருக்கு, சிரிக்கிறீங்களா பாஸ்? அது வேறு இது வேறன்னு வரல. அந்த நிலைமையாச்சு. ஏன்னா அப்பான்ட்டு வந்தோம், நமக்கே வெடி வச்சிட்டாங்கடா அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுனே ஒரு ஆளை சொல்லலை, பேசாமல் இருக்கார். வீட்டை விட்டே வெளில வரல, ஆஃபீஸுக்கும் வரல, ஒன்றும் வரல, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அப்படிங்கும்போது அப்பான்றாங்க. ஏற்கனவே அப்பா மரணடி வாங்கி கிடக்காங்க, அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படிங்கும்போது இப்படி இதுதான் இன்றைக்கி நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஈரான் பார்த்தா இவங்க 7.5 கூட்டி விடுறாங்க நமக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு தெரியும். உடனே டப்புன்னு என்ன பண்ணுறாரு, ஜெய்சங்கர் அப்படின்னு ஃபோனை போட்டுறாரு. ஏன்னா அவன் பாட்டுக்கு சருன்னு அவன் பயங்கர டென்ஷன் பார்த்து அவன் பாட்டுக்கு ஒரு உன் ஊரில் நீ கூப்பிட்டேன்னா கப்பல் அனுப்பணும், உன் பார்டரில் வச்சு அடிச்சிருக்கான், நீ என்னை காப்பாற்ற என் ஆளை காப்பாற்ற கூட இல்லைன்றப்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் டக்குன்னு ஜெய்சங்கர் ஃபோனை போட்டு எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, இது இப்படி நடந்துச்சு, ரொம்ப என்ன பண்ணுறேனே தெரில என்னன்னு. அப்படியே இந்த லெவலில் இது போயிட்டுருக்கு. இப்போ என்ன வரல. இப்போ வந்து அங்கே அப்பப்பா என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு தம்பி சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அம்மா அப்பா ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, காலேஜ் போயிட்டு வந்துடுமா, ஹோட்டலில் சாப்பிட்டுக்க ஒரு மாதம், அப்புறம் வந்துடுவோம், ஒரு 25 நாளில் வந்துடுவோம் டூர் போயிட்டு வந்து, அது வரைக்கும் நீ ஹோட்டலில் காலையில் டிஃபன் இட்லி அங்கே வாங்கிக்கோ, மத்தியானம் காலேஜ்லேயே சாப்பிட்டுக்கோமா கேன்டீனில், நைட்டு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ரஷ்யாவில் என்ன வாங்கிக்கோங்க அமெரிக்காவிலேருந்து இப்போ ஒரு அப்படின்னு. அப்போ யாரோட கட்டுப்பாட்டில் யார் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்கா? இந்தியா எங்கே எண்ணெய் வாங்கணும், எங்கே தண்ணி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அமெரிக்கா தான் உத்தரவிடுதான்னு ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்க கத்திட்டு இருக்காங்க. அது எவனோ கத்திட்டு போட்டு நமக்கு என்ன, நமக்கு தேச நலன் தான் முக்கியம். அப்பப்போ அப்போ சொல்லிட்டாருன்னா நம்ம ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவோம். ஆனால் ரஷ்யாவும் தரேன்ட்டான், எப்படி சுற்றிங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும். சரின்னு இப்போ இதெல்லாம் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வடிவேல் வந்து வண்டியில் தள்ளிட்டு போய் அங்கே போய் தென்னந்தோப்பில் இறக்கி விட்ட உடனே பார்த்தா புஷ்ஷுன்னு எல்லாம் காணாமல் போயிடும். காணாமல் போனோடனே ஆளுக்கு நெஞ்சில் பிடிச்சி தள்ளுவாங்க வடிவேலை. தள்ளனே ஏய்ன்னு அப்போ ஒருத்தர் இப்படி தள்ளுவான், ஒருத்தர் அப்படி தள்ளுவான், ஒருத்தர் எப்படி தள்ளுவான், அங்கே பாரு அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் என்னையே சொன்னேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ ஆளுக்கு ரஷ்யா ஒரு பக்கம் கேம் ஆடுறாங்க, அமெரிக்கா ஒரு பக்கம் கேம் ஆடுது, ஈரான் ஒரு பக்கம் எண்ணெய் வாங்கி ஒழுங்காக நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டோம். அதானி அம்பானின்னு நல்லா போயிட்டுருந்துச்சு. ஒரு சகோதரர்களாக இருந்து எண்ணெயை வாங்கி விற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு போர்ட்டை கொடுத்துட்டு எண்ணெய் நேராக வருதா குஜராத்லேயே இறக்கி அதை ரிஃபைன் பண்ணி விற்றுக்கிட்டு அமைதியாக போயிட்டு இருந்துச்சு போன மாதம் வரைக்கும். யார் கண் பட்டுச்சோ தெரியல, எல்லாத்துக்கும் மண்ணை போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்லாம் மதுரையில் நான் இன்றைக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ₹1 குறைவுன்னு போஸ்ட் ஓட்டியிருந்தேன். இப்போ 100 ரூபா கொடுத்தாலும் 1 லிட்டர் கொடுறான்னா கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்குது. யாரோ கண்டுபட்டுருச்சு, அவ்வளோதான். அதுதான் நம்ம சொல்ல முடியும். தொடர்ந்து நம்ம என்ன அங்கே ஒரு மாதத்துக்கு அங்கே வாங்குகிறோம், இங்கே ரஷ்யாவில் என்ன வாங்குவோம். அப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கப்பல் எடுத்து நேராக அங்கே வந்துரு, ₹10 கம்மியாக தரேன் அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, சரி பசிக்குது மத்தியானம் சாப்பிட போகலாம் அப்படிங்கும்போது இங்கே ஹோட்டலில் ஒரு மெஸ்ஸில் ₹100 சாப்பாடு, காஞ்சிபுரம் பக்கத்தில் ₹60 தான், ரொம்ப கம்மி, ₹40 கம்மி. அப்போ நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டு வரீங்க. இல்லைம்மா அங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, பாதி ரேட்டுக்கு தரான்ல அமெரிக்கா. காஞ்சிபுரம் போகிறதுக்கே அதை விட செலவாகும். அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கல்ல, ரேட்டும் கம்மியாக தர்றான். அவன் நியாயம், அவன் என்ன சொல்லுவான், பாரு நீ அங்கே ₹100 வாங்குறேன், நான் ₹60 தரேன்றேன், வந்து வாங்கிட்டு போ, எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கோ அண்ணன். இதுதான் இப்போ கேனை திறந்து நீ பாட்டுக்கு எல்லா கப்பல்லையும் பிடிச்சி கொண்டு போங்க, ₹60 மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சுதந்திரம் யார் கொடுப்பா? நீயே குழாயை தர, நீயே டேங்கை ஃபில் பண்ணிட்டு போ, எக்ஸ்ட்ரா கேனின்னு இருந்தால் கூட பிடிச்சிட்டு போங்க, ₹60 கொடுங்க போதும்.
அப்படிங்கும்போது ஜி இப்போ வந்து இந்த ஒரு மாதத்துக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. அங்கே போய் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரணும். இப்போதைக்கு ட்ரெண்ட் அதுதான். சார் அது எண்ணெய் யாருதுன்னா திருட்டு எண்ணெய். புரியுதா? அந்த எண்ணெய் எங்கே அப்படின்னா சில இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதுரையிலலாம் முந்தி ஒரு 80s என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ எம்ஜிஆர் ரொம்ப சீரியஸாக இருந்தார். திடீர்னு தினந்தோறும் இதுதான் வேலை. வாரத்துக்கு ஒரு 3 நாள் கொலைக்காரங்க வந்துடுவாங்க. எப்படின்னா திண்டுக்கல் ரோடு, டவுன் ஹால் ரோடுன்னு இருக்கும். கரெக்டாக ஒரு 7:30 மணிமா விளக்கு வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 7-7:30 மணி ஆகும்போது திடீர்னு கரண்ட்டு அப்போல்லாம் கரண்ட் அடிக்கடி கட் ஆகும். கரண்ட்டு கட் ஆனவுடனே எம்ஜிஆர் செத்துட்டாரு அப்படின்னு கத்திட்டே ஓடுவாங்க. ஓடி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் இப்போ துணி கடையெல்லாம் இருக்குல்ல, கப்புன்னு பேரலாக எடுத்துட்டு கையில் கிடைக்கிற எடுத்துகிட்டு ஓடிடுவாங்கம்மா. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த காலத்தில் ஜென்ரேட்டர்லாம் கிடையாது. சின்ன சின்ன கடையில் உள்ளே புகுந்து ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அப்படியே அள்ளி கட்டிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. கடையில் கரண்ட் வந்து பார்த்தா இப்போ கடையில் பாதி இருக்காது. சேரெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடையில் இருக்க உள்ளே புகுந்து 2 சேரை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அதை கிடைக்கிறதெல்லாம் போடுவாங்க. இந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கரிக்குள்ளே புகுந்து கேக்கில் அள்ளிட்டு ஓடிடுவாங்க. கடை பார்த்தா நாசக்காடாயிரும். கரண்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கடை யாரா சவுண்டு கேட்கும் இருட்டுக்குள்ளே. யாரா கடைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு டக்குன்னு சட்டரை சாத்திடுவாங்க. அப்புறம் பார்த்தா ஓடும். இது ரொம்ப நாள் ஆணுச்சு. 80களில் வந்து எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு சொல்லி திடீர்னு கடை அடைச்சிட்டு எல்லாம் ஓடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு அந்த துணியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ஜாக்கெட் பிட்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் வந்து எடுத்தால் 50 ரூபா இருக்கும் ஒரு பிட்டு. 5 ரூபாய்க்கு தருவாங்க ஜாக்கெட் பிட்டு. கிடைக்கிறது சேலை கீழே எல்லாம் எதை அள்ளிட்டு போகிறாங்களோ இவ்வளோ சீப்பாக எப்படா புதுசு. அதுக்குன்னு ஒரு ஏரியா இருந்துச்சு. அங்கே போனீங்கன்னா 100 ரூபா சேலையை 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 20 ரூபாய்க்கு. ஆனால் புது சேலை எல்லாமே புது சட்டை பிட்டு பேரல் துணி இதே தூக்கிட்டு வந்துடுவாங்கம்மா. அந்த பைப் மாதிரி இருக்குல்ல 10 மீட்டர் 20 மீட்டர் கிடைக்கிறது தூக்கிட்டு வந்து அதை ஒரு ஏரியாவில் விற்பாங்க. அப்போ நீங்கள் கடையில் போய் எடுத்திங்கன்னா மீட்ரு 40 ரூபா, இவன்ட்டு எடுத்திங்கன்னா மீட்ரு 5 ரூபா. புரியுதா உங்களுக்கு? அப்படி வியாபாரம் பண்ணுவாங்க. அது சில பேர் திருட்டி அந்த மாதிரி திருட்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு வெனிச்சுலா திருடின எண்ணெயை வச்சு 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஜி வாங்க போகிறாரு. இப்போ போவாங்க. ரொம்ப சீப்பு, கம்மியாக தரேன் எண்ணெய். இவங்க எண்ணெயை போட்டு வயலை வச்சு அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இல்லை க்ரூட் ஆயிலை வச்சுக்கிட்டு ஏன்னா விற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க. இது அசால்ட்டாக அடுத்த அடித்தோம்னா பாதி விலை கொடுக்கலாம்ல. அதனால தான் ஜி அக்ரிமெண்ட் போட்டார். வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்டே வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ அதான் சொல்கிறேன். சரி இப்போ திடீர்னு கேட்கும்போது அவங்களால கொடுக்க முடியல. இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சண்டை கிண்டன் வந்து பிரச்சனை வந்து ஜி வேறு எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்றாரா. இப்போ 75 நாளைக்கு எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லி பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்லியிருக்காப்புல. உடனே வாங்கணும்னு அடிச்சுப்படுத்தினோடனே டக்குன்னு பேசி கப்பலில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணி இப்போ இந்த கப்பல் பூரா அங்கே போகும், காஞ்சிபுரத்துக்கு போகிற மாதிரி போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் நமக்கெல்லாம் விற்று நம்ம அந்த வண்டியை ஓட்டி சம்பாரித்து குடும்ப பிள்ளை குட்டியை காப்பாற்றி சங்கிகளாம் சந்தோஷமாக இருந்து இதுதான் நடக்க போகுது. சார் அதே மாதிரி வந்து இந்த ஈரான் கூட நடக்கும் இந்த போருக்காக வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 34,000 கோடிக்கணக்கான பணங்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அவன் பணம்லாம் செலவு பண்ணலம்மா, போட்டு எடுக்கிறது தான். புரியுதாப்ப? இப்போ ஒரு கடையை கொள்ளையடிக்க போகணுன்னா அவன் வண்டிக்கு ஒரு பெட்ரோல் போட்டோ இல்லை பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து போய் இல்லைன்னா ஒரு காரை ஏமாற்றி வாடகைக்கு எடுத்து அதுக்கு ஒரு செலவு பண்ணணும்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிற நைட்டு அப்படின்னா அந்த கடைக்கு எப்படி போவீங்க நீங்கள்? செலவாகத்தானே செய்யும். ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு போகணும், இல்லை பைக் எடுத்துகிட்டு போகணும், ஏதாவது ஒன்று போகணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், கூட ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் செலவாகத்தானே செய்யும். அந்த மாதிரி தான் இந்த செலவு. அது ஒரு பெரிய செலவாக நீங்கள் 34,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு 2 லட்சம் கோடி அளவுக்கு அடிப்பாங்க அதில். அப்புறம் பிரிச்சுக்குவாங்க அவங்களும். இஸ்ரேலில் எல்லாம் பிரித்து ரெடி பண்ணி இப்போ திருப்பி புது பில்டிங்லாம் கட்டி வேலை கொடுக்குறேன்னு கூப்பிடுவாங்க ஜிட்டு. அப்புறம் இங்கே இந்த ஹரியானாலேருந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு எங்கே இஸ்ரேலுக்கு வேலைக்கு போவாங்க. அதை வந்து இந்திய மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இஸ்ரேல் நமக்கு வந்து 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது அப்படின்னு. புரியுதா? அப்படின்னு அது எந்த காசில் கொடுப்பான்னா நம்மகிட்டையே வாங்கி திருட்டு எண்ணெயை விற்று அந்த காசில் வச்சு நமக்கே நம்ம ஆள்களுக்கே கூலி வேலை கொடுத்து அவனுக்கு சம்பளமாக கொடுத்து அதை வந்து பெருமையாக ஜி பேசுவாங்க. 1 லட்சம் பேருக்கு இஸ்ரேலில் வேலை கொடுத்துருக்காங்க
அமெரிக்காவில் எத்தனாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாயிருக்கு அப்படின்னு. புரியுதா? நம்மகிட்ட வாங்குற காசை நமக்கே திருப்பி கொடுத்து திருப்பி எண்ணெய் வாங்குவாங்க. அந்த எண்ணெயில் கப்பலை கொண்டு போய் அங்கே நிறுத்துவாங்க, வாடகை கொடுப்பான். திருப்பி அந்த காசு வந்தோன்னா திருப்பியும் போய் இப்படி ஒரு இதுதான் ஒரு சர்க்கிளில் போயிட்டே இருக்கு. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது கமேனியை கொல்றதுக்காக நாங்கள் நவம்பர் மாதத்துலேருந்தே வந்து இந்த திட்டத்தை வந்து விட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது உண்மையாக இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது கொள்ளைக்காரன் எப்போவுமே திட்டம் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கமேனியை முடிச்சிட்டாங்கன்னா இதோட முடியாது. இன்னும் வேறு ஆள்லாம் கொள்றதுக்கு திட்டம் போடுவாங்க. எங்கெங்கெல்லாம் என்ன இருக்குது, எங்கே இது இருக்குது, எவனை ஆட்டைப்படலாம், எவன் நம்ம வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கான், நம்ம வியாபாரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கான்றது அவனை பூரா போட்டு தள்ளுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சு வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு பலிகடா யார் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள், அப்பாவி இஸ்ரேல் மக்கள். அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க மேலே தான் குண்டு விழுகும். சரி ரைட்டு, கொஞ்சம் பேர் செத்துட்டு போகிறான், ரைட். அப்புறம் அவனுக்கு வீடு கீழே கட்டி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி உங்களை வசதியாக வாழ வைக்கிறேன், ஏன்னா நம்மளோட லட்சியம் ஈரான் அழிக்கணும், இவனை அழிக்கணும்னு சொல்லி மத ரீதியாக தூண்டி விட்டு அப்படியே பேச்சப் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவர்களோட திட்டம். அடுத்தடுத்து இருக்கும். இப்போ கமேனி மட்டும் இல்லை, நீ அடுத்து எங்கெங்கெல்லாம் செருப்படி வாங்க போகிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும். அது வந்து இப்போ பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போது கமேனி அவருடைய மகன் வந்து உயிரோடு இருக்கார்ல சார். ஸோ இப்போ அடுத்த உச்சக்கட்ட தலைவராக வந்து கமேனி அவருடைய மகன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து வச்சுருக்காரு. இது எந்த அளவுக்கு இந்த தாக்கத்தை வந்து இப்போ ஏற்படுத்தும்? இதெல்லாம் மிரட்டல் தான்மா, பயம்தான். பயத்தை திருப்பி அவர் பையன் வேறு வந்துட்டாங்கன்னா நம்ம திருப்பி ரொம்ப போட்டு அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் சும்மா சொல்கிறதே நீ இருக்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் மிரட்டுவாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணணும்னு அதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இல்லைன்னா உச்சபட்ச தலைவரே இல்லைன்ற மாதிரி ஓட்டுவாங்க கோர் டீமை வச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது வந்து அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது இவங்க அதுக்கு எதிர் பிளான் பண்ணுவாங்க. அது அவங்க தான் முடிவு பண்ண முடியுமே தவிர யார் முடிவு பண்ணுவாங்கன்னா 5 அடுக்கில் கமேனி ஆர்டர் போட்டு போயிருக்காரு. நம்ம கூட போட்டிருக்கோம் நம்ம சேனலில். முதல் இதில் இருக்கிறது அவருடைய மகன், 2ஆவது மகன் இருக்கார். அதுக்கடுத்து 2 மதகுருக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அதுக்கப்புறம் பேரன் இருக்கார். இப்படி இந்த ஆர்டரில் யாரை வேணாலும் கொண்டு வருவாங்க. அது யாருன்னு சொல்ல முடியாது. அந்த 5 பேரில் ஒருத்தரை கொண்டு வராங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போரில் வந்து ஈரானும் வந்து பேக்கப் வாங்குறதுல விருப்பம் இல்லாத ஈரான் ஏன் எப்படி அதன் பாட்டுக்கு இருக்கவனை போய் நீங்கள் ஏவுகணை ஏசி அவங்க தலைவரை கொண்டுட்டீங்க, அவன் ஏன் பேக் வாங்குறான்? அவன் போகிறான். அதாவது இருக்கிறவன் எவன் சப்போர்ட் பண்ணுறான்னா அமெரிக்காவுக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சிடான். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதை இந்த எண்ணெய் வியாபாரத்தை வச்சு தானே நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சவுதிக்கு அடி, கத்தார் நாசம். ஒரு வாரம் ஏர்போர்ட்டே இல்லை. துபாயில் பூரா ஏர்போர்ட்டை போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாம் இப்போ பணக்காரன் பூரா எங்கே போய் பாம் ஜமேராவில் எங்கேன்னா கார் பார்க்கிங்கில் படுத்துருக்காங்க, பாய வச்சு. புரியுதா? பாம் ஜமேராவில் ஒரு நாளைக்கு வாடகை 40,000 மினிமம் ஒரு ரூமுக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லா வசதியும் இருக்கும். லைட்டாக கெய்சரில் அது பாத் டப்லாம் இருக்கும். எல்லா சாதாரண ஹோட்டலில் கூட பாத் டப் இருக்குன்னு வச்சுங்க. அந்த பாத் டப்பில் சுடுதண்ணி கொஞ்சம் குறைஞ்சா கூட பாத் டப் பக்கத்துலேயே இன்டர்காம் இருக்கும். அமுக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் சூடாக வரல, என்ன சார் இந்த 10 மினிட்ஸ் சார் அப்படின்னு 5 நிமிஷத்துக்குள்ளே அதை சரி பண்ணிடுவாங்க. புரியுதா? அப்படி படுத்துருந்தவங்கலாம் இப்போ எங்கே படுத்துருக்காங்கன்னா ஃப்ளைட்டு வேறு இல்லை, பார்க்கிங்கில் கார் பார்க்கிங் இருக்குல்ல, அதில் எதை கிடைக்கிற அட்டையை இப்போ விரித்து படுத்துக்கிறாங்க. ஒரு பொண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். அதை பார்க்கவே பாவமாக இருக்குது. அட்டையை விரித்து படுத்துருக்கு, அதுலேயே ஒரு ரீல்ஸை போடுது. எங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் எல்லாம் படுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு போய் 4,000 கேட்குறாங்க. இங்கே பார்க்கிங்கில் படுத்துறதுக்கு 4,000 அங்கே படுக்க. இன்னும் வெளியில் போனால் வெயில் அடித்து சாக வேண்டியதான். மழை இது இப்போ பனி அடிக்கும், வெயில் அடிக்கும். அதனால் பார்க்கிங்கில் படுத்து கிடக்காங்க. இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடின ஆட்டமே வேறு. இப்போ பாம் ஜமேராவில் படுத்து கிடக்காங்க. அங்கங்கே பார்க்கிங்கில் ஸ்டார் ஹோட்டலில் பார்க்கிங்கில் படுத்துருக்காங்க, குடோனில் படுத்துருக்காங்க. உயிருக்கு பயந்து ஃப்ளைட்டும் போகலை. இப்போ நேற்று ரேட்டு வந்து என்னென்னா 10 மணி நேரம் தூரத்துக்கு பறக்கிறதுக்கு வந்து இப்போ கால் டாக்ஸி மாதிரி ஆக்கிட்டாங்க ஃப்ளைட்டை. 10 மணி நேரம் பறக்கிறதுக்கு 3.5 கோடி ரூபா. 3.5 கோடியா சார் இருந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு போவாங்க. 3.5 கோடி ரூபாய்க்கு போகிற வழியில் எங்கெங்கே இறக்கி விட்டுவாங்களே அப்படின்னு. 5 மணி நேரம்னா 1.25 கோடி. இப்போ இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து 5 மணி நேரம் அப்படின்னு இந்தியாவுக்கு வரணும்னா இந்தியாவுக்கு ஃப்ளைட்டே விடலை. ஏன்னா இவங்க எங்கே போய் அவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி
அங்கே வந்திருக்க கோடீஸ்வரர் இருக்காங்க, துபாயில் தங்கியிருக்காங்க, வீடு வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு பூரா வந்து கொண்டு போய் எங்கே இறக்கி விட்ருவான். 3.5 கோடி கொடுத்தீங்கன்னா போகிற வெளில இங்கே இறங்கிறான்னா நாங்கள் சரி இங்கே இறக்கி விடணும். ஒரு 10 பேர் தான் அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் போக முடியும். இந்த விஜய் வாடகைக்கு எடுத்து போயிட்டுருக்காப்புல இல்லை அந்த ஃப்ளைட்டு இப்போ அங்கே துபாயில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வாடகையே 20 லட்சம் தான். அந்த ஃப்ளைட்டுக்கு 3.5 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. 10 பேர் ஏற்றினானா எவ்வளோ ஆச்சு? 35 கோடி. 10 ட்ரிப்பு அடித்தான்னு வைங்க, ஃப்ளைட்டோட காசு வந்துடும். அப்படி போயிட்டுருக்கு நான். இதுக்கு அடுத்து இந்த போர் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.